உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மிக முக்கியமான ஒரு செய்தியை தற்போது பார்க்க போகிறோம். இந்த செய்தி அப்படிங்கிறது எதுக்கான உதாரணம் அப்படின்னா, நாம வரக்கூடிய நாட்கள் நமக்கு எவ்வளவு சவாலாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. ஆர்கனைசர் அப்படிங்கிற RSS இயக்கத்துடைய ஒரு மவுத் பீஸ் பத்திரிகையில பிரதமர் மோடி அவர்களை கொல்ல அமெரிக்காவுடைய உளவு நிறுவனமான CIA முயற்சி செய்தது. இந்த யூனஸ் ரொம்ப ரீசெண்டா பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் அவரை நேரடியாக சந்திக்கும் போது ஒரு மேப்பை கொடுக்கிறார். அந்த பங்களாதேஷ் மேப்ல நம்மளுடைய நார்த் ஈஸ்ட், அசாம் உள்ளிட்ட நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ரீஜன் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மேப்பை கொடுக்கிறார். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்தியாவை சீண்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கித்தான் யூனஸ் இதை செய்திருக்கிறார். சென்ட் மார்டின் ஐலாண்டை தொடர்ச்சியாக இவர்கள் குறிவைப்பதை ரஷ்யாவும் விரும்பல. ஏன் அப்படின்னா, ஆசியாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் அமெரிக்காவுக்கு ராணுவ தளம் வருவதை ரஷ்யாவும் நிச்சயமா விரும்பாது. 1971 சரி, இப்ப நடந்த இந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு உற்ற தோழனாக நமக்கு கை கொடுத்தது, தோல் கொடுத்தது ரஷ்யா அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த யூனஸ் அப்படிங்கிற நபர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு டேஞ்சர் அப்படிங்கறத தாண்டி இந்த ஆளே ஒரு அமெரிக்காவுடைய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். அதே எந்த யூனஸ் ஆட்சி செய்கிறாரோ அதே நாட்டில் இருந்துகிட்டு தான் நம்மளுடைய பிரதமரை கொள்வதற்கான திட்டமும் அரங்கேற முயற்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு செய்தியை தற்போது பார்க்க போகிறோம். இந்த செய்தி அப்படிங்கிறது எதுக்கான உதாரணம் அப்படின்னா, நாம வரக்கூடிய நாட்கள் நமக்கு எவ்வளவு சவாலாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. ஆர்கனைசர் அப்படிங்கிற RSS இயக்கத்துடைய ஒரு மவுத் பீஸ் பத்திரிகையில பிரதமர் மோடி அவர்களை கொல்ல அமெரிக்காவுடைய உளவு நிறுவனமான CIA முயற்சி செய்தது அப்படிங்கிற செய்தியை அடிப்படையாக கொண்டு ஒரு செய்தி பிரசுரமாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தொடர்பான தகவல்களை ஏற்கனவே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது அந்த செய்தியோடு நிற்கிறது கிடையாது. இந்த செய்திக்கு முன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதன் பின்னணியிலும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து கோர்வையாக தான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சரியாக ஒரு 2.5 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பாக நம்மளுடைய இதே ஆதன்ல இந்த டாரிஃப் விவகாரம் வந்தப்போ ஒரு பதிவை நாம போட்டிருந்தோம். குறிப்பாக இந்த டாரிஃப் விவகாரம் வந்த பிறகு, குறிப்பாக இந்தியா மீது 50% டாரிஃப் பிளஸ் 25% நீங்க ரஷ்யால ஆயில் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக இந்தியாவை சீண்டி வந்தார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாகவே அவருடைய செயல்பாடுகள் உணர்த்தியது. அதன் பிறகு இந்தியாவோட ரிட்டாலியேஷன் இதுக்கு எப்படி இருக்கும், இந்தியாவோட பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த பேச்சுகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தன. அப்போ பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக இந்த விவகாரத்தை குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். அமெரிக்காவுடைய இந்த டாரிஃபுக்கு இந்தியா ஒருபோதும் பணியாது. அதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள், நம்மளுடைய பால் உற்பத்தி செய்யக்கூடிய நம்மளுடைய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்களை நாம கொண்டு இங்க திணிக்க போறது இல்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கறதை தாண்டி மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள, எதிர்கொள்ள நானும் தயார், நாடும் தயார் அப்படின்னு சொன்னார். இதுல நாடும் தயார் அப்படிங்கிறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதார வலிமை, ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், நம்மளுடைய மார்க்கெட்டை இன்னும் டைவர்சிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நானும் தயார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பு இதன் மூலியமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையும் எதிர்கொள்ள நான் தயார் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அந்த பேச்சிலேயே உணர்த்தி அப்படிங்கறத பார்க்கணும். சோ இப்போ அந்த விஷயம் அங்க நடந்தது. அப்பவே நாம வெளியிட்ட பதிவுல CIA அப்படிங்கிற இந்த உளவு அமைப்புடைய பிளாட், இந்த CIA அப்படிங்கிற இந்த உளவு அமைப்பு தனக்கு ஒரு நாடு பிடிக்கல, தனக்கு ஒரு நாட்டுடைய தலைவர் பிடிக்கல, அவங்க அந்த தலைவருடைய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி அப்படிங்கிறது, வெளியுறவுத்துறை அந்த கொள்கை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு தெரிய வந்தா அந்த தலைவரை என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பட்டியல் போட்டிருந்தோம். மிகப்பெரிய பட்டியல்.
ஃபிடெல் காஸ்ட்ரோ தொடங்கி கடாஃபி உள்ளிட்ட பல தலைவர்கள் அமெரிக்காவோட சிஏஏவால் எந்த கதிக்கு ஆளானாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம். சதாம் ஹுசைன் உட்பட ரொம்ப கடைசியாக வந்து நம்மளுடைய பங்களாதேஷ் அதிபராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள். இவங்க எல்லாருக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். இதுக்கு நடுவுலையே ஒரு விஷயம் சொன்னோம். இந்தியா ஆஃப்டர் ராஜீவ் அப்படிங்கன்னு ஒரு சிஐஏவுடைய ஒரு டாக்குமெண்ட் வந்து அது வந்து டீக்ளாசிஃபை பண்ணாங்க. ராஜீவுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து சிஐஏ ராஜீவ்காந்தி இறப்பதற்கு கிட்டத்தட்ட 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி எப்படி மாறும், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கம் எப்படி இருக்கும், இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக வருவதற்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் கட்சியிலேயே அதுக்கு பிறகு வருவதற்கு யார் யார் வாய்ப்பு இருக்குது உள்ளிட்ட விஷயங்களை ரொம்ப விலாவரியாக அந்த சிஏ டாக்குமெண்ட்டில் இருந்தது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இந்த சிஐஏங்கிற உளவு அமைப்பு தங்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர்களை இல்லாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாகத்தான் அந்த டாக்குமெண்ட் வந்து அமைஞ்சிருந்தது. ஓகே, இது கடந்த காலங்களில் நடந்தது. இப்போ நம்ம நிகழ்காலத்துக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஆர்கனைசரில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது பிரதமர் மோடியை கொல்வதற்கு அமெரிக்காவுடைய உளவு அமைப்பான சிஐஏ திட்டமிட்டது அப்படின்னு தலைப்பு வச்சு போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை பார்த்துட்டு அதன் பிறகு இன்னும் விலாவரியாக பல விஷயங்களை நம்ம வந்து காணொலியில் பார்ப்போம். இதில் மொதல் விஷயம், இந்த சிஐஏவுடைய இந்த பிளாட் அப்படிங்கிறது எங்கே தொடங்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சிஐஏவுடைய ஒரு ஏஜென்ட் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். அவருடைய பேர் வந்து டாரின்ஸ் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு சிஐஏவுடைய ஒரு ஏஜென்ட். இவர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து கிடக்கிறார். இந்த மரணத்துக்கு என்ன பின்னணி உள்ளிட்ட விஷயங்கள் அதுக்கு பிறகு ஆராயப்படுகிறது. அவர் எப்போ மரணித்து கிடக்கிறார் அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் 30 அந்த ஹோட்டலில் அவர் வந்து மரணித்து கிடக்கிறார். அதே நாளில் தான் எஸ்சிஓ சப்மிட்டில் பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு பக்கம் சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங், அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்டவர்களோடு வந்து இன்னொரு பக்கம் வந்து அந்த எஸ்சிஓ சப்மிட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த எஸ்சிஓ சப்மிட் அப்படிங்கிறது யாருக்கு செய்தியை உணர்த்தும் விதமாக நடந்தது, குறிப்பாக அந்த 3 தலைவர்கள் வந்து நேரடியாக பேசி அவங்க கடத்தின செய்தி அப்படிங்கிறது யாருக்கு எதிரானது அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிரானது, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரானது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதே நேரத்தில் தான் இங்கே வந்து ஒரு சிஐ ஏஜென்ட் வந்து பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் வந்து உயிரிழந்து கிடக்கிறார். ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜாக்சன் அப்படிங்கிற இந்த சிஐஏவுடைய ஏஜென்ட் பங்களாதேஷ்க்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் சென்ட் மார்ட்டின் ஐலாண்ட். நம்ம பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த ஆசிய கண்டத்தில் அவங்களுக்கு ஒரு போர்ப்படை தளம் வேணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. சின்ன நாடுகளை மிரட்டும் வகையில் பல விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா உட்பட பல பேர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்று வரை அவங்க அதில் வந்து ஜெயிக்க முடியல. குறிப்பாக பங்களாதேஷில் சென்ட் மார்ட்டின் ஐலாண்டை தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அது வந்து அமெரிக்காவுடைய நிறைவேறாத ஆசையாக இருந்தது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தொடங்கி ஷேக் ஹசீனா வரை சென்ட் மார்ட்டின் ஐலாண்டை அந்த அமெரிக்கா கிட்ட அடமானம் வைப்பதற்கு தயாராக இல்லாத தலைவர்கள், அந்த தயாராக இல்லாத தலைவர்களாக இருந்ததால தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இப்போ உயிரோடையே இல்லை, ஷேக் ஹசீனா இப்போ பங்களாதேஷ்லேயே இல்லை. அவர்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு அமெரிக்கா தான் காரணம். இது நாம சொல்ல, ஷேக் ஹசீனாவே சொல்லியிருக்கிறார். அவர் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு அவர் அந்த பங்களாதேஷை விட்டு வெளியேற பிறகு அவர் கொடுத்த முதல் அறிக்கையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக ஒரு வெள்ளை அதிகாரி என்னை சந்திப்பதற்காக அதிபர் மாளிகைக்கு வந்தார். அவர் சொன்னதை மட்டும் அன்னைக்கு நான் வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு ஷேக் ஹசீனா அவர் அன்னைக்கு சொன்னது. அந்த வெள்ளை அதிகாரி அப்படிங்கிறது ஒரு அமெரிக்காவுடைய அதிகாரி. ஸோ சென்ட் மார்ட்டின் ஐலாண்டில் வச்சு பங்களாதேஷ் ஆர்மிக்கு வந்து பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் இந்த அமெரிக்காலேருந்து ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்து உள்ள வரார். உள்ள வந்து அவங்களுக்கான பயிற்சியை தான் தரப்போறார் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் எப்பவுமே இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டோட நிற்காது. ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க கிரவுண்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய அசைன்மெண்ட் வந்து மாற்றி அமைக்கப்படும். இது எல்லா உளவு அமைப்புகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஓபி மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஒரு எழுதப்படாத ஒரு விதி தான். இது அவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஜாக்சன் அப்படிங்கிற அந்த நபர் அங்கே வந்து பங்களாதேஷ் ஆர்மிக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக போறார் அப்படிங்கிற பேரில் அவர் வேறு விஷயங்களை செய்ய தொடங்குகிறார். அந்த விஷயம் எது அப்படின்னா, இந்திய பிரதமரை குறிவைத்து
அவர் சில விஷயங்களை செய்ய நினைத்ததை பல உளவு அமைப்புகள் அதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவுடைய உளவு அமைப்பு இந்த விஷயத்தை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இந்தியாவுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ராவிடம் அந்த தகவல்களை வந்து பகிர்ந்து அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து செய்த ஒரு கூட்டு ஆபரேஷனில் தான் இந்த ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதை விவரித்து தான் அந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ஆர்கனைசரில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் நம்ம அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அமெரிக்காவுடைய ஒரு உளவாளி, அமெரிக்காவுடைய அந்த CIA ஏஜென்ட் பிரதமர் மோடியை ஏன் குறி வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, வங்கதேசத்தில் இருந்து இவர் வந்து செய்ய நினைத்தது என்ன, வங்கதேசத்தை ஏன் இவர் தேர்வு செய்கிறார் அப்படிங்கிறது 2. 3வது, ரஷ்யா இதை எப்படி ஸ்மெல் பண்ணாங்க அப்படிங்கிறது 3வது. இந்த 3 தான் மிக முக்கியமான விஷயங்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உளவு கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. மியான்மர்லே ஆகட்டும், ஸ்ரீலங்காலே ஆகட்டும், எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுடைய உளவு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். அது வந்து சோவியத் யூனியன் காலத்தில் KGB அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த உளவு அமைப்பு காலத்திலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பாக ரஷ்யா இருக்கிறது. ஸோ நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியா கிட்ட அவங்களுடைய உளவு அமைப்புகள் அவங்க சேகரித்த தகவல்களை மிக முக்கியமான டாப் சீக்ரெட்டான விஷயங்களே பகிர்வது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக எல்லா நாட்டிலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இலங்கையில் வந்து ஈஸ்டர் பிளாஸ்ட் நடந்தது இல்லையா, அந்த ஈஸ்டர் பிளாஸ்ட் நடப்பதற்கு முன்பாக அதை இப்படி ஒரு பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து முன்பே கண்டறிந்து அதுக்கான டிப்பை இலங்கை உளவுத்துறைக்கு கொடுத்தது இந்திய உளவுத்துறை தான். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸுக்குள்ள அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இது வந்து ரொம்ப டாப் சீக்ரெட்டான, குறிப்பாக ஒரு தலைவரையே கொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிளாட்டோட வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த விஷயத்தை செய்வதற்கு முன்பாக அந்த நபரை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு டாஸ்காக இருந்திருக்கும். ஸோ இங்கே ரஷ்யாவுடைய உளவு அமைப்பும் இந்தியாவுடைய சர்வதேச உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ராவும் இணைந்து இந்த ஆபரேஷனை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அந்த CIA உடைய ஏஜென்ட் வந்து எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இதில் 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சென்ட் மார்ட்டின் ஐலாண்டை தொடர்ச்சியாக இவர்கள் குறிவைப்பதை ரஷ்யாவும் வந்து விரும்பலை. ஏன் அப்படின்னா, ஆசியாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் வருவதை ரஷ்யாவும் நிச்சயமாக விரும்பாது. ஸோ அவங்களுடைய கண் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து இங்கேயும் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் பிரதமர் மோடி குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக ஓவராலாக நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டியது. இதை நம்ம 2ஆக பார்க்கலாம். 1, பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து, அவர் குறிவைக்கப்படுவது இதுதான் முதன்முறையா அப்படின்னா மிக நிச்சயமாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 முறைக்கு மேல் அவரை கொல்லுவதற்கு அந்த அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. அந்த அட்டெம்ப்ட் எல்லாத்துலேயும் இருந்தும் நம்மளுடைய உளவு அமைப்பு, பாதுகாப்பு அதிகாரிகள், சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு விஷயங்களால் வந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ நடந்ததும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த பிரதமர் மோடி மேலே இந்த அட்டெம்ப்ட் வந்து எப்போ தொடங்குது அப்படிங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2004, அதாவது குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து வெடிக்குது. அந்த கலவரத்துக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு ஒரு பெரிய அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எழுது. நாடு முழுவதும் அது மிக தீயாக பரவுகிறது. அப்போ இருந்த வாஜ்பாய் அதை கண்டிக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்தபோது ராஜினாமா செய்ய சொல்றார். அதுக்கப்புறம் லால் கிருஷ்ண அத்வானி, அப்புறம் சிவசேனாவுடைய தலைவராக இருந்த பால் தாக்கரே உள்ளிட்டவர்கள் தலையிட்டு பிரதமர் மோடி அவர்களுடைய முதலமைச்சராக இருந்த மோடி அவர்களுடைய பதவி வந்து காப்பாற்றப்பட்டது. ஸோ அதற்கு அவர்தான் காரணம் அப்படிங்கிறதால இவரை கொல்வதற்குன்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் வந்து நடைபெறுது. அது ஃபர்ஸ்ட் முயற்சி 2004 நடக்குது. 2004 குஜராத்தோட கிரைம் பிரான்ச் வந்து ஒரு 4 பேரை வந்து சுட்டுக் கொள்றாங்க. அந்த 4 பேர் யாருன்னா இஷ்ரத் ஜஹான், ஜாவேத் குலாம், அம்ஜத் அலி ராணா, ஜீஹான் ஜோஹர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை வந்து, 4 பேர்ல ஒருவர் வந்து பெண். இந்த 4 பேரை வந்து சுட்டுக் கொள்றாங்க. இவங்க வந்து லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற அந்த அமைப்புடைய தொடர்புடையவர்கள். இவங்களுக்கு இருந்த அந்த பிளான் அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்களை கொல்ல வேண்டும், இந்த குஜராத் ரயட்ஸ் காரணமான அவர் தான், அதுக்கு நாங்கள் பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்று. இந்த திட்டம் வந்து முறியடிக்கப்பட்டது. பிரதமர் மோடி இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். ஆனால் அதுக்கப்புறம் இது ஃபேக் என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் கூட இதில் வந்து குறிவைக்கப்படுது பிரதமர் மோடி அவர்களுடைய உயிர் தான் அப்படிங்கிறத மிக நிச்சயமாக அதில் வந்து சொல்ல முடியும். அதன் பிறகு 2013 ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டைமில் பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா
காந்தி மைதானில் சீரியஸ் ஆஃப் பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது நடைபெறுது. ஸோ அது நடைபெறுவதற்கும் அங்கே குறிவைக்கப்பட்டதும் யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தான். அப்போ வந்து அவர் பிரதமர் கிடையாது. 2013 பாஜகவுடைய பிரதம வேட்பாளராக அவர் வந்து நாடு முழுக்கும் போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரம் அப்பையும் அவர் வந்து குறிவைக்கப்பட்டார். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு அவர் பிரதமரான பிறகு மே மாதம் ஒரு விஷயம் நடக்குது. உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. பிரதமர் மோடியை கொல்வதற்கான விஷயங்களை நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டெத் த்ரெட்டை வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து 3வது. 4வது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து போஸ்ட் டிமானிட்டைசேஷன் நடந்த பிறகு நவம்பர் மாதம் 2016ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலின் அடிப்படையில் பிரதமர் மோடி அவரை கொள்வதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் ஒரு கால் அப்படிங்கிறது வருது. அதை வந்து தொடர்ச்சி அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்பெஷல் செல் எடுத்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதன் பிறகு 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மவு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகும்போது அங்கேயும் ஒரு அட்டெம்ப்ட் வந்து நடத்தப்படுது. மிக குறிப்பாக அப்போ மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஆர்கே சிங் அப்படிங்கிறவருக்கு நேரடியாக தொலைபேசியில் அழைத்து இந்த மாதிரி பிரதமர் மோடியை கொல்வதற்கான விஷயங்களை நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம் அப்படின்னே வந்து அந்த எதிர்க்கக்கூடிய நபர் வந்து பேசி அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் விசாரணை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அங்கே நீண்டது. ஸோ இதுவும் ஒரு அட்டெம்ப்டாக தான் வந்து பார்க்கணும். அடுத்ததாக மே மாதம் 2018ஆம் ஆண்டு ISIS தொடர்புடைய ஒரு நபர்கள் அவங்க பிரதமர் மோடி அவர்களை கொல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. இது எங்கே வச்சு அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த காலத்தில் வச்சு பிரதமர் மோடி அவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு ISIS தொடர்புடைய அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர்கள் இதை திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. இது வந்து பெரிய பெரிய நியூஸ் ரிப்போர்ட்டாகவே இந்த ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பீமா குரேகான் அந்த வழக்கு சம்பந்தமாகவும் அதில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் அந்த நபரிடம் இருந்த ஒரு லெட்டர், அந்த லெட்டர்ல அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா we are thinking along the lines of the another ராஜீவ் காந்தி இன்சிடென்ட் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. நாங்கள் இன்னொரு ராஜீவ் காந்தியை போல இன்னொரு சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு நாங்கள் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீமா குரேகான் கேஸில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் வைத்திருந்த ஒரு லெட்டரில் இருந்த தகவல் இது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நடந்த ஒரு சீரியஸ் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் தான் இது. ஆனால் இது எல்லாத்திலிருந்துமே வந்து அவர் வந்து தப்பித்திருக்கிறார். அதெல்லாம் தாண்டி இப்ப நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது CIA பிளாட் பண்ணது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கவும், குறிப்பாக சர்வதேச அரங்கில். அதுவும் குறிப்பா இந்த டாரிஃப் வாருக்கு பிறகு பங்களாதேஷ்ல நம்மளுடைய பாலிசி மாறிய பிறகு SCO சம்மிட்ல பிரதமர் மோடி அவர்கள் காட்டின விஷயம் அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அமெரிக்காவை மிக நிச்சயமாக முகம் சுழிக்க வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிய கண்டத்தில் இந்தியாவுடைய அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் வந்து ஜாஸ்தியாக போகக்கூடாது. அதே நேரத்தில் ரஷ்யா லீனிங்காவோ இல்லை சைனா லீனிங்காவோ இந்தியா போகக்கூடாது அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு சாமானிய இந்தியர் கூட கணித்திருப்பார். அந்த கணிப்பு தான் இப்போ வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம முன்பாகவே கணித்த மாதிரி இவர்கள் பழைய ஒரு இந்தியாவை அணுகக்கூடிய ஒரு விதத்திலேயே வந்து இவர்களை அணுகுனாங்க அப்படின்னா அதில் எந்த வகையிலையும் இவங்களை வந்து வெற்றி பெற போகிறதில்லை அப்படிங்கிறத மிக நிச்சயமாக வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ வந்து நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய RAW எந்த அளவுக்கான மெட்டிகுலஸாக ஒரு ஆப்ரேஷனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல்களை கடந்த காலங்களில் நிறைய டீக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே தெரியுது. அதே மாதிரி இப்போ நமக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஸ்ட்ராங் நெட்வொர்க்கின் அடிப்படையிலும் பல விஷயங்களை தொடர்ச்சியாக நம்மளுடைய உளவு அமைப்புகள் செய்து கொண்டு தான் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய பிரதமருடைய பாதுகாப்பும் அதில் வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இந்த SCO சம்மிட்டில் சம்பந்தமாக வரும்போது பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் குறிப்பிட்ட ஒரு 45 நிமிடங்கள் தனியாக பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ வந்து அவங்களுடைய ஸ்டாஃபோ யாருமே பக்கத்தில் கிடையாது. 2 பேர் மட்டும் தனியாக வந்து பேசி கொண்டிருந்தார்கள். ஸோ அப்போது சில விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன.
அப்போவே இது நடந்தது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிரதமர் மோடி அவர்களுக்கும் தெரியும், புதின் அவர்களுக்கும் தெரியும். இதன் அடிப்படையில் தான் சைனாலேருந்து வந்த பிறகு ஒரு டெல்லியில் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட பிறகு நான் சைனாக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொன்னபோது எல்லாரும் கை தட்டினாங்க. அப்போ அது சொல்லும் போது சொல்கிறாரு, நான் போனதுக்கு கை தட்டிங்களா இல்லை நான் வந்துட்டேன்னு கை தட்டிங்களா அப்படின்ட்டு அவர் கேட்டார். இதுலேயும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது அப்போவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ தான் அந்த செய்தி வந்து வெளில வந்து கசிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரஷ்யாவுடைய நட்பு. 1971 சரி, இப்போ நடந்த இந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு உற்ற தோழனாக நமக்கு வந்து கை கொடுத்தது, தோல் கொடுத்தது ரஷ்யா அப்படின்னா அதில் வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அன்னைக்கு வங்கதேசம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நாட்டை வந்து உருவாக்கணும் அப்படி இந்திரா காந்தி முடிவெடுத்த பிறகு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அதை வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வந்து சீறி பாயும் போது இந்தியாவுக்கு ஆதரவாக முடிஞ்சா கைவை பார்ப்போம்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவாக வந்து நின்னது ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் தான். அதன் பிறகு ரஷ்யா இதில் இறங்கிடுச்சு அப்படின்ற அந்த விஷயம் தெரிந்த பிறகுதான் அமெரிக்கா இருந்து பின்வாங்குச்சு. ஸோ பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு 80% வந்து இந்தியா காரணம் அப்படின்னா அதில் 20% அதற்கு துணை நின்றது ரஷ்யா அப்படின்னு மிக தெளிவாக சொல்ல முடியும். இன்று வரை நம்மளுடைய ஆயில் கன்சம்ஷன்லேருந்து, நம்மளுடைய வெப்பன்ஸ்லேருந்து, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400லேருந்து பல விஷயங்களில் நமக்கு வந்து ரஷ்யா எந்த வகையெல்லாம் துணை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிலையில் தான் இப்படியும் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு காலமும் பலிக்காது. நம்மளுடைய உளவு அமைப்பு அப்படிங்கிறது மிக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதால இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இதுக்கப்புறம் நடக்காது. அதே மாதிரி அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த பதிவோட இறுதியா வங்கதேசம் நாம திருப்பி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வங்கதேசம் தான். வங்கதேசத்துல என்னைக்கு என்று ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்தை விட்டு வெளியேறினாரோ, இந்த முகமது யூனஸ் அப்படிங்கிற ஒரு வாடகை ப்ரொஃபஸர் அமெரிக்காவிலிருந்து அவங்க கூட்டிட்டு வந்து இறக்குனாங்களோ அப்பையிலிருந்து தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் வந்து விஸ்வரூபம் எடுத்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் உச்சகட்டமாக என்ன அப்படின்னா, இந்த யூனஸ் ரொம்ப ரீசெண்டாக பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரல் ஷஹீர் ஷம்ஷத் மிஸ்ரா அவரை வந்து நேரடியாக சந்திக்கும் போது ஒரு மேப்பை வந்து கொடுக்குறார். அந்த பங்களாதேஷ் மேப்பில் நம்மளுடைய நார்த் ஈஸ்ட், அசாம் உள்ளிட்ட நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ரீஜன் எல்லாமே வந்து உள்ளடக்கிய ஒரு மேப்பை வந்து கொடுக்குறார். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்தியாவை சீண்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் யூனஸ் இதை வந்து செய்திருக்கிறார். இதை செஞ்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ட்விட்டர்லேயே வந்து இந்த போஸ்ட்டை வந்து போட்டு பாகிஸ்தான் ஜெனரலுக்கு நான் வந்து பரிசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் போறார் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இந்த அமெரிக்காவுடைய கொத்தடிமை இந்த யூனஸ் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவாக வந்து தெரியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் பிறகும் வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்தியா ஒருபோதும் வேடிக்கை பார்க்க போவதில்லை. எப்போ எங்களுடைய ஒரு ஸ்டேட்டு எங்களுக்கு சொந்தமான மாநிலங்களையே உங்கள் நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்க ஆரம்பிச்சிங்களோ, நீங்களும் பாகிஸ்தானும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த நிலை வந்து மிக நிச்சயமாக எழுந்து விட்டது, மிக நிச்சயமாக எழும். பிப்ரவரியில் வங்கதேசத்தில் வந்து தேர்தல் நடக்க இருக்கிறது. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி BNP தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. அது நிகழ்ந்துச்சுன்னா அதன் பிறகு அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த யூனஸ் அப்படிங்கிற நபர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆளே வந்து ஒரு அமெரிக்காவுடைய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். அதே எந்த யூனஸ் ஆட்சி செய்கிறாரோ அதே நாட்டில் இருந்துக்கிட்டு தான் நம்மளுடைய பிரதமரை கொள்வதற்கான திட்டமும் அரங்கேற முயற்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். வங்கதேசத்தை இனியும் இந்தியா வேடிக்கை பார்க்கக்கூடாது, வேடிக்கை பார்க்காது. அமெரிக்காவை ஹேண்டில் பண்ணுறதுல இன்னும் தீவிரமான விஷயங்களை நோக்கி இந்தியா நகரும் அப்படிங்கிறத பார்ப்போம். மிக முக்கியமாக இந்த அத்தனை விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது CAA. இந்த அமெரிக்காவுடைய கட்டமைப்பு, மிக முக்கியமாக அந்த அமெரிக்க கட்டமைப்பு, CAA உள்ளிட்ட விஷயங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர், அவர் யார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வந்து வெளியாகி இருக்கிறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் மிக விரிவாகவே பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.